முதன்முறையாக தனது மகளின் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கும் சுஜாதா பட். மேலும் ஒரு புகாரை தெரிவித்திருக்கும் சமூக ஆர்வலர் ஜெயந்த். தர்மஸ்தலா லாட்ஜ் மீது மேலும் குவியும் குற்றச்சாட்டுகள். தர்மஸ்தலா விவகாரத்தில் தினமும் ஒரு பூதம் என்பதைப் போல ஒரு புகார் வந்து கொண்டிருக்கிறது அல்லது பழைய புகார்கள் தோண்டி எடுக்கப்படுகின்றன. 2010ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டு இறந்ததாக கூறப்படும் ஒரு பெண்ணின் உடலை பெல்தங்கடி டவுன் பஞ்சாயத்து அடக்கம் செய்ததாக தெரிய வந்துள்ளது. அந்த உடல் தர்மஸ்தலாவில் உள்ள ஒரு லாட்ஜில் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பெண்ணின் உடலாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை தற்போது கிளப்பியுள்ளது. இந்த லாட்ஜ் தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்தால் நடத்தப்படுகிறதாம். தர்மஸ்தலா காவல் நிலைய அதிகாரி தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்துக்கு எழுதிய கடிதத்தில் இந்த தகவலை தெரிவித்திருப்பது தெரிய வந்துள்ளது. கடிதத்தில் உடல் அடையாளம் காணப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகா மாநில ஆங்கில டிஜிட்டல் மீடியா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த தகவலை பெற்றுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட அந்த தகவல் 2010 ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த லாட்ஜில் ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அந்த பெண் கொலை செய்யப்பட்டு இறந்தார். உள்ளூர் காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்பட்டது. உடல் அடையாளம் காணப்படாததால் அது 2010 ஏப்ரல் 7 அன்று அடக்கம் செய்யப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்ணின் அடையாளத்தை அறிவதற்கு காவல்துறை எந்த விசாரணையும் நடத்தவில்லை என்பதை இந்த கடிதம் காட்டுகிறது. அந்த கடிதத்தில் அவரது வயதும் குறிப்பிடப்படவில்லை. இத்துடன் பெல்தங்கடி டவுன் பஞ்சாயத்து 35 முதல் 40 வயதுக்குட்பட்ட ஒருவரின் அடையாளம் தெரியாத மற்றொரு உடலையும் புதைத்துள்ளது தெரிய வந்துள்ளது. இது இயற்கைக்கு மாறான மரண அறிக்கையின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த உடல் தர்மஸ்தலா கிராமத்தில் உள்ள ஒரு மைதானத்திற்கு அருகில் புதைக்கப்பட்டுள்ளது. தர்மஸ்தலத்தில் நடந்ததாக கூறப்படும் கொலைகள் தொடர்பான வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. இந்த குழுவிடம் சமூக ஆர்வலர் ஜெயந்த் என்பவர் முன்பு ஒரு புகார் தெரிவித்திருந்தார். அதாவது 15 வயது சிறுமியை அடக்கம் செய்ததை தான் பார்த்ததாகவும் இதற்கு சாட்சியாக 4 பேர் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அந்த சிறுமி பள்ளி சீருடையுடன் இருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தார். தற்போது அதே சமூக ஆர்வலர் ஜெயந்த் ஒரு இளம் பெண்ணின் சட்டவிரோத அடக்கம் குறித்து மற்றொரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சனிக்கிழமை பெல்தங்கடியில் சிறப்பு புலனாய்வு பிரிவில் ஜெயந்த் புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயந்த் ஏப்ரல் 6, 2010 அன்று தர்மஸ்தலத்தில் ஒரு லாட்ஜில் 35 முதல் 40 வயது உடைய ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. தர்மஸ்தல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வழங்கிய தகவலின்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் சில விவரங்களை சேகரித்தேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அறிக்கையில் அந்த பெண் கொலை செய்யப்பட்டு இறந்ததாகவும் வழக்கில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்த பெண் கொல்லப்பட்டு ஆதாரங்கள் சிதைக்கப்பட்டிருப்பது தெரிந்தும் உள்ளூர் காவல்துறை ஒரு நாளுக்குள் உடலை அப்புறப்படுத்த எப்படி அனுமதித்தது? அன்று பணியில் இருந்த போலீசார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி அடக்கம் செய்வதற்காக தர்மஸ்தல கிராம பஞ்சாயத்திடம் ஒப்படைத்தனர் என்று தெரிவித்துள்ளார். யாருடைய அறிவுறுத்தலின் பேரில் கொலை வழக்கு முடிக்கப்பட்டது என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார். இவர் பெற்ற தகவலும் ஆங்கில டிஜிட்டல் மீடியா பெற்ற தகவலும் ஒத்துப்போகிறது. அந்த காலகட்டத்தில் 160 இயற்கைக்கு மாறான மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் கூறுகிறது. பல உடல்கள் பேருந்து நிலையங்கள், மலைப்பாதைகளில் கண்டெடுக்கப்பட்டன. அவற்றில் சில தற்கொலை வழக்குகள் என்று குறிப்பிடுகிறது. அதிகாரிகள் அந்த உடல்கள் அனைத்தையும் முறையான விசாரணை இல்லாமல் அப்புறப்படுத்தியதாக சந்தேகம் உள்ளது என்றும் ஜெயந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது SIT இயற்கைக்கு மாறான மரண அறிக்கைகளை சரிபார்ப்பது உட்பட ஆவண பணிகளில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிய வந்துள்ளது. தர்மஸ்தலாவில் நடந்த கூட்டு புதைப்பு வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. இதுவரை கிட்டத்தட்ட 17 இடங்களில் ஆய்வு மேற்கொண்டது. இவற்றில் சில தளங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட எலும்புகள், பான் கார்டு, ஆதார் கார்டு, சிவப்பு ஜாக்கெட், சிவப்பு சேலை இருந்ததாக தெரிய வந்தது. 11A தளத்தில் முழு மனித எலும்புக்கூடு கிடைத்ததாகவும் அதுவும் ஆணின் எலும்புக்கூடு என்றும் கூறப்பட்டது.
தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்தின் முன்னாள் துப்புரவு பணியாளர் பீமா நூற்றுக்கணக்கான உடல்களை அடக்கம் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறி உள்ளூர் காவல் நிலையத்தில் புகாரும் நீதிபதியின் முன்பு வாக்குமூலமும் அளித்த பின்னர் எஸ்ஐடி உருவாக்கப்பட்டது. மேலும் தனியார் சேனல்களுக்கு அளித்திருந்த பேட்டியில் உடல்களை புதைக்க செல்லும் போது ரூம்பாய் அல்லது சூப்பர்வைசர்கள் வருவார்கள் என்று தெரிவித்திருந்தார். தற்போது அந்த லாட்ஜுடன் தொடர்புடைய மர்ம மரணங்களும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. இதையெல்லாம் வைத்து கூட்டி கழித்து பார்க்க வேண்டியது எஸ்ஐடியின் பொறுப்பு. மேலும் தான் கோயில் நிர்வாகத்தில் இருந்து சம்பளம் வாங்கியதாகவும் அங்கிருந்துதான் கட்டளைகள் வரும் என்றும் பீமா தெரிவித்திருந்தார். 22 ஆண்டுகளுக்கு முன்பு தர்மஸ்தலத்திற்கு சென்றிருந்த தனது மகள் காணாமல் போனதாக கூறிய பெங்களூருவை சேர்ந்த சுஜாதா பட் முதல் முறையாக தனது மகளின் புகைப்படத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த 2003ஆம் ஆண்டு தர்மஸ்தலத்திற்கு கல்லூரி சுற்றுலாவாக வந்திருந்த தனது மகள் அனன்யா பட் காணாமல் போனதாக சுஜாதா கூறியிருந்தார். அவர் கூறியிருப்பது தற்போது துப்புரவு தொழிலாளியின் குற்றச்சாட்டுடன் ஒத்துப்போவதாக கூறப்படுகிறது. எஸ்ஐடி விசாரணையில் மாநில அரசு தலையிடுவதில்லை என்று துணை அமைச்சர் DK சிவகுமார் தெரிவித்திருந்தார். எஸ்ஐடி தனது அறிக்கையை மாநில அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. அந்த அமைப்பு நேரடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும். கர்நாடக மாநில அரசிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கர்நாடகா பாஜக தலைவர் விஜயேந்திரா கட்சி நிர்வாகிகளுடன் தர்மஸ்தலாவுக்கு சென்று கோயில் தர்மதிகாரி வீரேந்திர ஹெக்டேவை சந்தித்தார். அப்போது சர்ச்சையை கட்டுப்படுத்தாத முதல்வர் சித்தராமையா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை அரசியல் காரணங்களுக்காக குறிவைக்கப்படுகிறது என்று கூறி பாஜக மேலும் போராட்டங்களை அறிவித்துள்ளது. பார்க்கலாம் இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்று. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.